இது போல பெரிய இது ஒரு வாகனம்தான். ஜாட்ஸ் 55,000 இல்லை 5500H. இந்த வாகனத்தில் தான் வச்சு இவங்க இதெல்லாம் மேலே உயர்த்துறது. ஒரு ஆள் கூட வேலை செய்கிறாரு. இந்த கட்டுமானம் நடப்பதற்கு இது போல வாகனங்கள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. மேலே ஒருவர் வேலை செய்து வருகிறார். இது மெட்ரோ ரயிலுக்காக இந்த பாலங்களை அவர்கள் கட்டி வருகிறார்கள். இன்னும் எவ்வளவு நாட்கள் ஆகும் என்று தெரியவில்லை. அங்கே ஒரு மெட்ரோ ரயில் நிலையமும் அமையும் என்று நான் கருதுகிறேன். எனக்கு சரியாக தெரியவில்லை. நான் இங்கே வந்ததற்காக ஒரு பதிவு தான் இது. இது கோடம்பாக்கம் பிரதான சாலை. இது நேராக சென்றால் வடபழனி சென்று விடலாம். வலதுபுறம் சென்றால் கோயம்பேடு பிராட்வே. இடதுபுறம் சென்றால் கிண்டி கத்திப்பாரா, அப்படியே தொடர்ந்து தாம்பரம் வரைக்கும் செல்லலாம். போகும் வழியிலே ஒரு முருகன் கோயிலும் இருக்கிறது. வடபழனி ஆண்டவர் கோயில். அந்த கோயிலுக்கும் போய்விட்டு அந்த திருமண விழாவிலும் பங்கெடுத்து கொண்டு உணவகத்துக்கு சென்று உணவகத்துக்கு சாப்பிட்டு விட்டு இப்பொழுது வீட்டிற்கு திரும்பி வருகிறேன். 170C என்ற பேருந்து கிண்டியில் புறப்பட்டு திருவிக்கா நகர் வரை வருகிறது. நல்ல வசதி. காலை நேரம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும். நான் வரும்பொழுது அவ்வளோ கூட்டம் இல்லை. அது எங்கிருந்து தொடங்கியதோ அங்கிருந்து தான். ஆதலினால் நாங்கள் மிக சுலபமாக வந்து இதையெல்லாம் பார்த்துவிட்டு இப்போ வீடு திரும்புகிறேன். பாருங்கள், ஒரே கூட்டம், மக்கள் கூட்டம். 2 வீலர், காரு, ஆட்டோ, இப்படித்தான் பல இருக்கின்றன. அருகாமையில் மரம் தெரிகிறதே, அந்த இடம்தான். சென்று விடலாம்.